வாட் இஸ் ஹாய்ஸ்டிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹை கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸில் என்ன டைப் இருக்குது, அதில் ஹாய்ஸ்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் வீடியோ இஸ் மேட் இன் கொலாபரேஷன் வித் ஜாவாஸ்கிரிப்ட் லவர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ ஜேஎஸ் லவர்ஸ் கம்யூனிட்டியோட பேஜஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆர்டிகல்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அவங்க சைடில் வந்து நிறைய பயங்கரமான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட இந்த பிளேலிஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியபிள்ஸ்னால் ஜாவாஸ்கிரிப்டில் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்கலி வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒரு வேல்யூவை நம்மளால் போட்டு வைக்க முடியும். இந்த கண்டெய்னர் தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஜென்ரலி நிறைய லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ட்டு, பூலியன்னு, ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி வந்து ஒரு டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா டைப் வச்சு நம்ம வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். டேரெக்டாக 3 வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஒன்று வேறு, இன்னொன்று லெட்டு, இன்னொன்று கான்ஸ்ட்டு. இந்த 3 வார்த்தை வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையும் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். இப்படி டிக்ளேர் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்டே வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் வேரியபிளோ என்ன டைப் ஆஃப் வேல்யூ கொடுக்குறோமோ அதுவே வந்து இன்ஃபர் பண்ணி நமக்கு ஒரு டைப் வந்து எடுத்துருக்கோம். இதுக்கு பேர் வந்து நம்ம டைனமிக்லி டைப்டு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை லூஸ்லி டைப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லெட் நேம் ஈக்குவல் டு ஆலிஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து கன்சோல் லாக் பண்ணியிருக்கோம். ஓகே, இது மூலயமா நமக்கு ஆலிஸ் அப்படின்ற அந்த ஒரு வேல்யூ வந்து இந்த நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த நேம்ன்ற வேரியபிளை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இந்த ஆலிஸ் அப்படின்ற வேல்யூ வந்து நமக்கு வந்து வெளியே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் யூஸ் வேரியபிள்ஸ். ஏன் நம்ம வந்து வேரியபிள் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் நேமு, ஏஜ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் விஷயம். அடுத்தது ரீயூஸ் த வேல்யூஸ். இப்போது லெட்ஸே என்னோட பேர் வந்து யூசர் நேம் வந்து நான் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி டைமும் நான் வந்து ஹரின்னு என் கோடு ஃபுல்லாக நான் வந்து டைப் பண்ண முடியாது. எனக்கு வேறு ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த வேல்யூ வந்துட்டு மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு வேரியபிளில் போட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களோட கோடை வந்து டைனமிக்காக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நேமுன்றது இப்போ வந்து ஹரிஷன் இருக்கலாம், நாளைக்கு நான் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் பேர் வந்துட்டு ஜேஎஸ் லவர்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நான் யூசர்கிட்டேருந்து வாங்குறப்போ அந்த வேல்யூ வந்து எனக்கு கோடு ஃபுல்லாக யூஸ் ஆகணுன்றப்போ டைனமிக்காக இருக்கணும்னா அப்போயே நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு 3 காரணம். ஒன்று டு ஸ்டோர் அ வேல்யூ, இன்னொன்று நம்ம ரீயூஸ் பண்ணுறது, தேர்டு வந்து அதை வந்து டைனமிக்காக மாற்றுறது. இது 3 தான் வந்து முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் டைனமிக் டைப்பிங்னா என்னது அண்டு ஸ்ட்ரிக்ட்லி டைப்னா என்னதுன்னு சொல்லிட்டு. டைனமிக் டைப் அப்படின்னா வந்துட்டு லெட் மை வேர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இது வந்து இன்டீஜராக இருக்கும். அதே மை வேர் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ டைனமிக்காக நமக்கு வந்து டேட்டா டைப் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இதை டைனமிக்லி டைப்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து டைனமிக் டைப்பிங் அண்ட் ஸ்ட்ரிக்ட் டைப்பிங் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிக்ட் டைப்பிங்கில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். டைனமிக் டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். இதில் எரர் டிடெக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பைல் பண்ணுற டைம்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து எரர் வந்து காட்டி கொடுத்துரும். இதுவே டைனமிக் டைப்னால் வந்து கம்பைல் பண்ணுற டைமில் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ரன் டைமில் தான் வந்து எரர்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது கோடோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஸ்ட்ரிக்ட்லி டைப்பில் கொஞ்சம் லெஸ் ஃப்ளெக்சிபிள் தான். ஆனால் வந்துட்டு டைனமிக்லி டைப்பில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் வந்து டேட்டா டைப்லாம் மாற்றி நீங்கள் வந்து பாஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கோடை வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஒரு வேரியபிளை நம்ம எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப பழையவே. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வேர் அப்படின்ற கீவேர்டு யாருமே யூஸ் பண்ண வேணான்றதான் என்னோட சஜஷன். ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்துமே இதுதான் சஜஷன். வேர்ன்றது யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது லெட்டுன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக மாடர்னா ES6 வந்தது. ஸோ நீங்கள் வந்து லெட்டு வந்து எப்பயுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெக்கமெண்டட் தான். அதுக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட்ன்றது வந்து ஒரு தடவை நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. இப்போது இந்த லெட்டுக்கும் வேருக்கும் கான்ஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரை வந்து நம்மளால் ரீடிக்ளேர் பண்ண முடியும், ரீஇனிஷியலைஸ் பண்ண முடியும், ரெண்டுமே பண்ண முடியும். லெட்டில் வந்து ரீடிக்ளரேஷன் பண்ண முடியாது, ஆனால் அசைன்மெண்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம்
கான்ஸ்டில் ரீடிக்ளரேஷனும் பண்ண முடியாது, ரீஅசைன்மெண்ட்டும் பண்ண முடியாது. இதுதான் மூணுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் வேர் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு, லெட் வந்துட்டு பிளாக் ஸ்கோப்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து புரியும். யாராவது உங்களுக்கு இன்டர்வியூலேயே கேட்டாங்கன்னா கூட வேர் அப்படின்றது உங்களால் ரீடிக்ளேர் ரீஅசைன் பண்ண முடியும், லெட்டுன்றது ரீடிக்ளேர் பண்ண முடியாது, ரீஅசைன் பண்ண முடியும், கான்ஸ்டன்றது ரீஅசைனும் பண்ண முடியாது, ரீடிக்ளேரும் பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ வேருக்கு வந்து பிளாக் ஸ்கோப் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. வேர் வந்து எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் எடுக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே வேர்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த வேர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இதுக்கு வெளியே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் வேறு ஏதாவது ஒரு நார்மல் பிளாக் இருக்குது, இஃப் பிளாக்கோ இல்லை வந்துட்டு ஒரு எல்ஸ் பிளாக்கோ இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இது வந்து மதிக்காது. ஆனால் நீங்கள் லெட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அது பிளாக் ஸ்கோப்பை ரொம்ப ரொம்ப மதிக்கும். லெட்ஸே எனக்கு இஃப்பில் வந்து நான் லெட்டுன்னு நான் கொடுக்குறேன், அந்த இஃப்புக்குள்ளே இருக்கிறத நான் வெளியே யூஸ் பண்ண டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா அது வந்து பிளாக் ஸ்கோப். பிளாக்னா ஒன்றும் இல்லை, ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே இருக்க கோடை வந்து நம்ம பிளாக்னு சொல்லுவோம். இதுவே ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோடை வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவோம். அடுத்து கான்ஸ்ட் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றவே மாட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து கான்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹாய்ஸ்டிங்னா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹாய்ஸ்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எப்பவுமே வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டேட் வந்து நடக்கும். ஒன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து கிரியேஷன் ஃபேஸ், அடுத்தது இருக்கிறது எக்ஸிக்யூஷன் ஃபேஸ். ஃபஸ்ட்டு கிரியேஷன் நடக்கும், அப்புறம் தான் வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போது நம்ம 2 டிஃப்ரெண்ட் கோட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்சோல் ஆகு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை டிக்ளேர் பண்ணுறோம், அப்புறம் திருப்பி இன்னொரு கன்சோல் ஆகு. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே கோடு, ஆனால் வந்து லெட் அப்படின்றத வச்சு நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், பேசிக்கலி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி இதை வந்து ரன் பண்ண பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு கோடு எப்படி ரன் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோடு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைன் வருவோம். இப்போ வந்து நம்ம எந்த ஃபேஸில் இருக்கோம்னா வந்து க்ரியேஷன் ஃபேஸில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம மெமரி அப்படின்றத வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா வந்து நம்மன்றதை நம்ம வந்து பார்க்குறோம், கன்சோலில் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். ஆனால் இது வந்து க்ரியேஷன் ஃபேஸுன்றனால எதுவும் நடக்காது. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுவோம். இங்கே ஏதாவது க்ரியேட் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம வந்து நம்மன்றதை க்ரியேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இது வந்து வேறுன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் அப்படின்னு நம்ம வந்து போட்டுப்போம். நெக்ஸ்ட் லைன் வரப்போ வந்துட்டு எதுவும் நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியதில்லை, அதனால் வந்து க்ரியேஷன் ஃபேஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்தது எக்ஸிக்யூஷன் ஃபேஸ் வரும். இப்போ தான் ஆக்சுவல் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு கன்சோல் லாக் பண்ணுறதுக்கு நம்ம தேவை. ஸோ நம்ம வந்து நம்ம மெமரியில் இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுவோம். என்னது அன்டிஃபைன்ட். ஸோ அன்டிஃபைண்டை நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன். இப்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேறு நம் ஈக்குவல் டு 2. இப்போ வந்து நம்ம வந்து 20 அப்படின்னு நம்ம வந்து ரீஅசைன் பண்ணணும். இந்த டைமில் வந்து இதை வந்து 20ன்னு மாற்றிடுவேன். நெக்ஸ்ட்டு நான் இந்த லைனுக்கு வருவேன். இந்த லைனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவை, நம்ம திருப்பி நான் வந்து மெமரியில் போய் பார்க்குறப்போ எனக்கு வந்து 20ன்னு இருக்கும். ஸோ நான் வந்து 20 பிரிண்ட் பண்ணிடுவேன். இதுதான் வந்துட்டு ஹாய்ஸ்டிங் அப்படின்னு நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லுவோம். ஹாய்ஸ்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடியேற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. கொடியேற்றுறதுக்குலாம் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்னு சொல்கிறோம்ல. ஸோ அது ஒன்றும் இல்லை, கீழே இருக்க ஒரு விஷயத்தை தூக்கிட்டு போய் மேலே வைக்கிறது தான் வந்து ஹாய்ஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ பை டிஃபால்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த வேர் அப்படின்னு போட்டிருக்க வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து ஹாய்ஸ்டட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ரியேஷன் ஃபேஸ்லேயே வந்துட்டு வேர் நம்மன்னு இருக்கிற அந்த வேரியபிள் உள்ளே வந்து அட்ரஸில் உட்காந்துருச்சு. செகண்ட் டைம் நான் வரப்போ மேலேயே வந்து எனக்கு இந்த நம்மன்றது அக்சசபிளாக இருந்துச்சு. கரெக்டாக இது வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஏன்னா நம்ம மேலேருந்து கோடு எழுதிட்டு வந்துட்டு இருப்போம், சம்மந்த மேலே அது ஒரு கோடு வந்து மேலே போய் உட்காந்துருச்சு அப்படின்னா அது வந்து அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விஷயம் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ண ஒரு வேர்ஷனில் பார்ப்போம், அதாவது லெட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வரப்போகிறோம். இங்கே வருவோம். நம்மன்றது இருக்குது, நம்ம வந்து எதுவும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. செகண்ட் வந்து நம்மன்னு இருக்குது, நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணோன்னா நம்மன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிடும், ஆனால் இது அன்டிஃபைன்டு போடாமல் இதை ஒரு ஜோனில் வந்து வைக்கும். இந்த ஜோனை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரல் டெட் ஜோனுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. டிடிசி அப்படின்னா வந்துட்டு நம்ம க்ரியேஷன் ஃபேஸுக்கும்
எக்ஸிக்யூஷன் ஃபேஸுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டைம் கேப்பை தான் நம்ம வந்து டெம்பரல் டெட் ஜோன்னு சொல்லுவோம். இந்த டெம்பரல் டெட் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லெட்டு அண்டு கான்ஸ்ட்டு இந்த வேரியபிளுக்கெலாம் வந்து நமக்கு மெமரி மட்டும் அலோகேட் ஆகிருக்கும், ஆனால் வேல்யூ எதுவுமே வந்து அலோகேட் ஆகிருக்காது. அதை வந்து நம்ம டெம்பரல் டெட் ஜோன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே வந்து உள்ளே இருக்கோம், ஆனால் இதை வந்து யாராலையும் அக்சஸ் பண்ணவே முடியாது. நம்ம வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம வந்துடுவோம். இங்கே வருவோம். இங்கே எதுவுமே நான் க்ரியேட் பண்ண வேண்டியது கிடையாது. என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ்க்கு நான் வரேன். செகண்ட் ஃபேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் வந்து ஃபஸ்ட் லைன் வருவேன். நம்ம வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மெமரியில் போய் பார்த்தேன் அப்படின்னா நம்மன்றது எனக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து என்னோடய எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் வந்து பார்க்குறப்ப இங்கே ஒன்றுமே இருக்காது. அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லைன்லேயே வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் எரர்னு ஒன்று த்ரோ பண்ணுவேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சில இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஷினுமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஹாய்ஸ்டிங்னா என்ன, அது ஏன் நடக்குது, அண்ட் டெம்பரல் டெட் ஜோனா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். பை த வே யாராவது வந்து ஹாய்ஸ்டிங் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹாய்ஸ்டிங்கிறது ஒரு ஃபீச்சர்லாம் கிடையாது. ஹாய்ஸ்டிங்க்கு ஒரு யூஸ் கேஸே கிடையாது. யாராவது ஹாய்ஸ்டிங் வந்து ஒரு ஃபீச்சரா இல்லை அதில் வந்து அதனால் வந்து என்ன யூஸ் கேஸ்ன்னு கேட்டால் அதுக்கு யூஸே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு 10 நாளில் வந்து டெவலப் பண்ண ஒரு லாங்குவேஜ். அந்த டைமில் அவங்க அவசரமாக நிறைய டெவலப் பண்ணதுனால வந்த பக்கு தான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வேறு இந்த ஹாய்ஸ்டிங்கிறது. ஹாய்ஸ்டிங்னு அதுக்கு அந்த ஃபெனாமினனுக்கு அவங்க ஒரு பேர் வச்சாங்களே தவிர அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீச்சர்லாம் கிடையாது. அது இன்டென்டட் பிஹேவியரே கிடையாது. அதே வந்துட்டு தானாக வந்து ஒரு பக்கு தான். ஸோ ஹாய்ஸ்டிங்க்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான யூஸ் கேஸ் இருக்கா இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் அவங்களாம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்களே ஒழிய அதுக்குன்னு ஒரு யூஸ் கேஸஸ் கிடையாது. அது வந்து ஒரு பக்கு. இப்போ வந்துட்டு குளோபல் ஸ்கோப்புக்கும் ஃபங்க்ஷன் ஸ்கோப்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ குளோபல் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெட்டு குளோபல் வேர் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வந்து கொடுத்தாச்சு. அதை நான் வேறு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணுனால என்னால் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வெளியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து வெளியே யூஸ் பண்ண முடியாது. அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கேட்குற கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேறு லெட்டு கான்ஸ்ட்டு. வேறு லெட்டுக்கும் கான்ஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் வாட் இஸ் ஹாய்ஸ்டிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இட் இஸ் இது வந்து ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு பிஹேவியர். என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேர் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டுத்தோட டிக்ளரேஷனுமே வந்து டாப் ஆஃப் த ஸ்கோப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன் வி அப்டேட் ஆர் ரீடிக்ளேர் கான்ஸ்டன்ட் வேரியபிள்னு கேட்பாங்க. கான்ஸ்டன்ட் வேரியபிள் கேனாட் பி அப்டேட்டட், கேனாட் பி ரீடிக்ளேர். ஆனால் கான்ஸ்டன்ட் வேரியபிளில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் வந்து அப்டேட் பண்ண முடியும். டேரெக்டாக அதை மொத்தமாக வந்து ரீஅசைன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ லெட்ஸே கான்ஸ்ட் பர்சன் ஈக்குவல் டு நேமு ஏஜ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது நான் பர்சன் டாட் ஏஜை மட்டும் நான் மாற்றணும்னா மாற்றினேன். எக்ஸாக்டாக அந்த மொத்த பர்சனையும் நான் வந்து ரீஅசைன் பண்ணணும்னு நினச்சா என்னால் வந்து பண்ண முடியாது. அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் வந்துட்டு கான்ஸ்ட்டு லெட்டு வேர் இது எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா முடியும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு குளோபல் வேரியபிளாக மாறிடும். அந்த மாதிரி வந்து பண்ணுறது ஒரு பேட் ப்ராக்டிஸ். ஆனால் ப்ரொடக்ஷன் லெவல்லே இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 4th டைப் ஆஃப் டிக்ளரேஷன் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். JS Lovers கம்யூனிட்டியோட பேஜஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஆர்டிகல்ஸுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். Yeah, that's been it. Keep learning. Bye.